friends, this is Babu Mom from Babu's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு ட்ரெடிஷ்னலா ஒரு அரிசி ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3/4 கப் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். உப்பு, ஒரு கிளாஸ்ல தண்ணி. அவ்வளவுதான் फ्रेंड्स ingredients. வாங்க அரிசி ரொட்டி செஞ்சிரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சுக்கலாம். இப்போ தண்ணி உள்ள ஊற்றலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி லைட்டா சூடேறி கொதி வருது. உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் கலக்கி எடுத்துக்கோங்க. புட்டு மாதிரி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுலாம் அந்த ஹீட்லையே. இப்போ நம்ம ஹீட் பண்ண மாவை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் கையில் எண்ணெய் விட்டு நல்லா அதை இப்படி மசிச்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அரிசி மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் டிப் பண்ணி சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது ரவுண்ட் ஷேப்புக்கு வரணுங்கிறதுக்காக நான் ஒரு லிட் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள் நான் எல்லா ரொட்டியும் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ரொட்டியை போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க மேலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த அரிசி ரொட்டியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி ரொட்டிக்கு ஈரல் கிரேவிக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரல் கிரேவியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க பபுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.